அப்ப நான் வரேன் மாப்ள. போயிடுங்க மாமா. சார், கார்த்திக் சார். அட வாங்க வாங்க அர்ஜுன். இப்பதான் உங்களை பத்தி மாமா கிட்ட விசாரிச்சேன். அப்படிங்களா? ஒரு நிமிஷம் சார். இந்தாங்க சார். என்னது? படிங்க சார், தெரியும். அர்ஜுன், என்னது? எனக்கும் வசுக்கும் கல்யாண பத்திரிக்கை சார். என்னடா நினைச்சிட்டு இருக்க? கொழுப்பா? நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுக்கு நீ பத்திரிக்கை அடிப்பியா? உங்ககிட்ட தான் நான் எல்லாமே சொல்லியிருக்கேனே சார். நீங்களே இப்படி கேட்டா எப்படி சார்? கல்யாணம் வரைக்கும் எனக்கு டைம் இருக்கு சார். அது வரைக்கும் நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் சார் இருக்கேன். அதுதான்டா நான் பண்ண பெரிய தப்பு. நீ என் உயிரை காப்பாத்தணுங்கிறதுக்காக உனக்கு இவ்வளவு தூரம் உதவி பண்ண பாத்தியா? அதுதான் நான் பண்ண தப்பு. அதான் நான் பண்ண பைத்தியக்காரத்தனம். அதான் என்ன இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்திருக்கு. என்ன சார் இப்படிலாம் பேசுறீங்க? வேற எப்படி பேச சொல்ற? அன்னைக்கு நலங்க வைக்கிற ஃபங்க்ஷன்ல பொம்பளை வேஷம் போட்டு வந்து அன்புக்கு மருதனி வச்சியே, அப்பவே உன் கையை உடைச்சிருக்கணும். உடைக்காம விட்டம் பாரு. அதான் அதே கையில எனக்கு பத்திரிக்கை எடுத்து வந்து கொடுத்துருக்க. கார்த்திக் சார், என்ன சார்? என்னடா சாரு? என்ன சார் பேசிக்கிட்டு இருக்கும் போதே அடிக்கிறீங்க? தப்புதான். உணம நாள் மேல கையை வச்சுட்டு தான் அப்புறமா பேசிருக்கேன். கார்த்திக், என்னப்பா இதெல்லாம்? எதுக்கு அந்த தம்பி அடிக்கிற? அம்மா விடுங்கம்மா, அவர் ஆத்திரம் தீர அடிக்கட்டும். கார்த்திக், என்னப்பா இதெல்லாம்? நீங்க கொஞ்சம் அமைதியா இருக்குமா? நடந்த எல்லா விஷயத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். இனிமே என் கண்ணிலேயே படக்கூடாது. மீறி பட்ட உன்னை அதே இடத்துல குழி தோண்டி புதைச்சிருவேன்டா. என்ன சார் மிரட்டுறீங்களா? உங்களுக்கு கொடுத்த ஒரு பத்திரிகையை கிழிச்சு போட்டா கல்யாணமே நின்றுமா? இந்த ஊருக்கே பத்திரிகை வச்சிருக்கேன். வீடு வீடா போய் எல்லாத்தையும் கிழிப்பீங்களா? என்ன ஊர் முழுக்க பத்திரிகை கொடுத்திருக்கியா? என்னடா சொன்ன? அர்ஜுன், உன்னோட சாமர்த்தியத்தனத்தை எல்லாம் இதோட நிறுத்திக்க. போதும். நீ எனக்கு செஞ்ச உதவியும் நான் உனக்கு செஞ்ச உதவியும். இதுக்கு மேல ஏதாவது செஞ்ச உன் கால்ல பட்ட ஆணி உன் கழுத்த பதம் பாத்துரும். ஞாபகம் வச்சுக்கோ. என்னப்பா, உன் தகுதிக்கு இவன் கூட எல்லாம் சண்டை போடலாமா? ஆரம்பத்திலே இதை நீ நிறுத்தி இருக்கணும். இவ்வளவு பெருசா நீ வளர விட்டு கூடாது. இப்ப பாரு எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்குன்னு. எதுவா இருந்தாலும் நம்ம சம்பந்தி கிட்ட பேசலாம். அப்புறமா தான் எல்லா வேலையும் பார்க்கணும். என்னடா பாக்குற? வெளிய போ. கார்த்தி, இன்னும் என்ன நிக்கிற? போ வெளியில. நீ வா, உள்ள வா. தப்பு பண்ணிட்டீங்கண்ணே, தப்பு பண்ணிட்டீங்க. எப்ப அவன் ஊருக்குள்ள எல்லாம் பத்திரிக்கை கேட்கறான்னு தெரிஞ்சதோ அப்பவே அந்த இடத்துல வெட்டி போட்டுருக்கணும் அவனை. அதை விட்டுட்டு இப்ப கோவமா இருந்தா என்னன்னு அர்த்தம்? ஏய், என்னடா செய்ய சொல்ற? பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்க, இந்த நேரத்துல கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போக சொல்றியா? அண்ணா, நான் அப்படி சொல்லுண்ணே. அவன் நம்ம வீட்லயே இருந்துகிட்டு நம்ம சொத்தையே தின்னுகிட்டு இப்படி எல்லாம் பண்றான்னா அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? அவனுக்கு சுத்தமா பயம் போயிடுச்சுண்ணே. நாம என்ன பண்ணி கிழிச்சிரோன்னு அவனுக்கு ஒரு தைரியம். எல்லாத்துக்கும் மேல ஒவ்வொரு தடவையும் அன்பு அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினத அவன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு சரியான பாடம் சொல்லி கொடுக்கணும். இல்ல அவன் நினைச்சதை சாதிச்சிருவான. அவன் வரட்டும். இன்னைக்கு அவன் கைய கால வெட்டி போட்டுறேன். மாமா, அவன் இந்த வீட்டுல இருந்தான்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணுவான்னு தான் அவனை வெளியே அனுப்பலான்னு திட்டம் போட்டேன். அதை எல்லாத்தையும் நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு என்னையவே திட்டுறீங்க. இப்போ அனுபவிக்கிறது யாரு? நாம தானே. ஏய், ஏதாவது பேசணும்னு பேசாதடா. நீ ஒருத்தனை ஏதாவது செய்யணும்னா பெரியவங்க எங்க கிட்ட கேட்டு செய்ய வேணாமா?
நீயா ஏதாவது பைத்தியக்காரத்தனமா செஞ்சா உன்னை திட்டாம கொஞ்சிக்கிட்டா இருப்பாங்க. ஆ அதெல்லாம் சரிதான். இப்ப நம்ம கௌரவத்தையே அவன் குழி தோண்டி புதைச்சிட்டான். இப்ப பெரியவங்க என்ன செய்ய சொல்றீங்க சொல்லுங்க, செய்யறேன். மாமா இப்படியே அமைதியா விட்டுட்டா நாளைக்கு நாம தான் ஊருக்குள்ள அசிங்கப்பட்டு நிக்கணும். இன்னைக்கு அவன் வரட்டும், நானே அவனை அடிச்சு வீட்டை விட்டு வெளியே துரத்துறேன். அது இப்ப முடியாது. ஏன் முடியாது மாமா? நம்ம வீட்லயும் பந்தக்கால் நட்டு இருக்கு, கோயில்லயும் காப்பு கட்டி இருக்கு. இப்ப அவனை வெளியில அனுப்புறதுக்கு ஊர்க்காரங்க சம்மதிக்க மாட்டாங்க. அதையும் மீறி வெளியில அனுப்புனா நம்ம குடும்பத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடக்கும். அப்போ அவன் இங்க என்ன வேணா பண்ணுவா, நம்ம பாத்துக்கிட்டு பொறுமையா இருக்கணும், அப்படிதானே? வீரா, நான் சும்மா இருக்கேன்னு மட்டும் நினைச்சிராத. எரிமலை உள்ளுக்குள்ள குமுறது வெளியில தெரியாது. நானும் அப்படிதான் பொறுமையா இருக்கேன். என் பொண்ணு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக தான் அவனை சும்மா விட்டுருக்கேன். இவ கழுத்துல தாலி ஏறினதும் அதுக்கப்புறம் அவன் என்ன ஆக போறான்னு பாடுறா. அண்ணா சம்மந்தி வந்திருக்காருண்ணா. அடடே, வாங்க சம்பந்தி. வணக்கம். வாங்க சம்பந்தி, வாங்க. வாங்க மாப்ள. வரவேற்கிறதெல்லாம் இருக்கட்டும். என்ன சம்மந்தி இதெல்லாம்? உட்காருங்க சம்பந்தி, உட்கார்ந்து பேசலாம். இங்க என்ன நடக்குது சம்மந்தி? எதை சொல்றீங்க சம்பந்தி? மாமா, எல்லாம் அந்த அர்ஜுனை பத்தி தான் அப்பா சொல்றாரு. நீங்க வந்துட்டு போனதும் அந்த அர்ஜுன் வீட்டுக்கு வந்தான். அவனுக்கும் நம்ம அன்பு செல்விக்கும் கல்யாணம்னு பத்திரிக்கை நீட்டுறான். இங்க என்ன நடக்குது மாமா? மாப்ள, நாங்களும் அதை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம் மாப்ள. இதுல பேச என்ன இருக்கு? ஒரு வேலைக்கார பையன் உங்க பொண்ணு கூட கல்யாணம்னு சொல்லி ஊருக்கு எல்லாம் பத்திரிக்கை அடிச்சு கொடுக்கறான்னா அதுக்கு என்னங்க அர்த்தம்? எந்த தைரியத்துல அவன் அப்படி பண்றான்? இப்ப தப்பு அவன் மேல மட்டும் இல்லங்க, இந்த வீட்டுக்குள்ளேயும் பிரச்சனை இருக்கு. சம்பந்தி, அப்படிலாம் எதுவுமே இல்ல. அவன் இங்க ஒரு வேலைக்காரன். உங்க பையன் சொன்னாருன்னு சொல்லி தான் நான் அவனை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கேன். இல்லன்னா எப்பயோ அடிச்சு துரத்தி விட்டுருப்பேன். இப்ப அவனை வேலைக்கு சேர்த்தது நீங்களா கார்த்திகாங்கிறது பிரச்சனை இல்லைங்க. நாளைக்கு எங்க சொந்தக்காரங்க முன்னாடி கல்யாண மண்டபத்துல அசிங்கப்பட்டு நிப்பமோன்னு பயமா இருக்குங்க. ஐயோ, அப்படிலாம் சொல்லாதீங்க சம்பந்தி. எனக்கு என்னங்க அப்படிலாம் நடக்கணும்னு ஆசையா? அப்படி நடந்தா என்ன பண்றது? மத்தவங்க வீட்டுல பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போலாம். போலீஸ்காரன் வீட்லயே பிரச்சனைனா நான் எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? சம்மந்தி அப்படிலாம் எதுவும் நடக்காது. நாங்களே அவனை கண்டிச்சு வைக்கிறோம். நீங்க கவலைப்படாம இருங்க. இந்த தப்பு எங்க பக்கத்துல நடந்திருக்கு, நாங்களே சரி செய்றோம். அப்படி இல்லைங்க, அவனை இன்னும் நீங்க வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. என் பையனோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி தான் வந்தான். ஆனா இவன் தான் இல்லைன்னு சொல்லிட்டானே, அவனை உடனே வெளியில அனுப்ப வேண்டியதானே? அதுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வு. இனிமே எங்களுக்கு என்ன சம்பந்தி? நீங்களே சொல்லிட்டீங்கல்ல, அவனை இந்த வீட்டை விட்டு விரட்டி விட்டுறேன். என்ன எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுறீங்களா? நீ என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, நீங்க எல்லாரும் அவனை பார்த்து பயப்படுறீங்க. அவனை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. பயப்படுறதுனால தான் நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க. இப்போ என்ன நடந்துருச்சு? அவன் என்ன என் பேரை போட்டா பத்திரிக்கை கொடுத்திருக்கான். வசுங்கிற அவன் பொண்டாட்டி பேரை போட்டு பத்திரிக்கை கொடுத்திருக்கான். அதுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? அப்போ நீங்க எல்லாருமே என்ன வசுன்னு நம்புறீங்களா? அப்படி எல்லாம் சொல்லாதம்மா. நீ என் பொண்ணு அன்பு செல்வி. அது இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். அதை யாராலையும் மாத்த முடியாது. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? இது பாருங்க, அவனை மிரட்டுறதுனாலயோ இல்ல என்கிட்ட வந்து பேசுறதுனாலயோ எதுவுமே மாற போறது இல்ல. எனக்கு அந்த தைரியம் இருக்கு, உங்களுக்கு தான் இல்ல. அதனாலதான் பயப்படுறீங்க. எங்களுக்கு அவன் மேல பயம் இல்ல. மாப்பிள்ள சொல்றதும் சரிதாம்மா. அவனை பார்த்து நமக்கு என்னம்மா பயம்? அவன் இங்கேயே இருக்கட்டும்மா. எதிராளிய பக்கத்துல வச்சுக்கிட்டாதான் அவன் என்ன செய்யறாங்கிறது நமக்கும் தெரியும் இல்ல சம்பந்தி? நீங்க எதுவா இருந்தாலும் யோசிச்சு முடிவெடுங்க. ஏதோ வருத்தத்துல பேசிட்டோம், தப்பா இருந்தா மன்னிச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த பிரச்சனையை சொல்லணும்னு வந்தோம், சொல்லிட்டோம். இனிமே அவனை சமாளிக்க வேண்டியது உங்க பொறுப்பு. அவனால எந்த குழப்பமும் வராம இருந்தா சரிதான். அப்ப நாங்க கிளம்புறோம். வாங்க சம்பந்தி. வரும் வா, சம்பந்தி. வாங்க சம்மந்தி. வாங்க மாப்பிள்ள. அன்பு, இந்த அளவுக்கு அவன் போயிருக்கானா அதுக்கு நீ கொடுக்கிற இடம் தான் காரணம்னு எனக்கு தெரியும். இனியும் அவன் இப்படி பண்ணா உன் கண்ணு முன்னாடி அவனை வெட்டி போட்டுருவேன். ஐயோ அர்ஜுன், ஏண்டா இப்படி எல்லாம் பண்ணி தொலைக்கிற?
இதனால எத்தனை பேருக்கு கஷ்டம். இதுல யாராவது ஒருத்தர் உன்னை ஏதாவது பண்ணிட்டா என்னடா பண்ணுவ? ஆஹா, இப்பதான் ஆட்டம் களகட்ட ஆரம்பிச்சிருக்கு. இந்த பிரச்சனையை வச்சே அன்பு கல்யாணத்தை நிறுத்தி காட்டுறேன். ஏயா இப்படி பண்ற? உனக்கு புத்தி கித்தி ஏதாவது கெட்டு போச்சா? உன்னை யாரையா கல்யாண பத்திரிக்கை எல்லாம் அடிக்க சொன்னா? சும்மாவே அப்பாவும் சித்தப்பாவும் வெட்டுவோம் குத்துவோன்னு வந்து நிப்பாங்க. இப்போ பயங்கர கோவத்துல வேற இருக்காங்க. உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குயா. எனக்காக ஏயா நீ இந்த அளவுக்கு பாடுபடுற? இப்படி தினம் தினம் சாவோட சண்டை போட்டு ஜெயிச்சு அப்படி என்னையா காதல் வேண்டி கிடக்கு? என்னால முடியலையா. இது பாரு, உன் உசுர கொடுத்துதான் நீ உன் காதலை நிரூபிக்கணும்னா அப்படி ஒரு காதலே எனக்கு வேண்டவே வேண்டாம். இன்னைக்கே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இப்ப போனா சரியா இருக்கும். போனா இந்த ஆளு தினமும் ராத்திரி இப்படிதான் எங்கேயாவது போயிட்டு வரானா? அப்படி எங்கதான் போறான் இந்த நேரத்துல? இன்னைக்கு விடக்கூடாது. எங்க போறான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். போனா இந்த ஆளு தினமும் ராத்திரி இப்படிதான் எங்கேயாவது போயிட்டு வரானா? அப்படி எங்கதான் போறான் இந்த நேரத்துல? இன்னைக்கு விடக்கூடாது. எங்க போறான்னு கண்டுபிடிச்சே ஆகணும். என்னையாச்சு? ஒண்ணு இல்ல. பாத்து பாத்து பாத்து. யோ, என்னையா இதெல்லாம்? இந்த நேரத்துல எங்க போயிட்டு வர? ஒண்ணு இல்ல வசு, இங்கதான் பக்கத்துல போயிட்டு வந்தேன் வசு. சும்மா போய் சொல்லாத. வர வர உன் போக்கே சரியில்லை. தினமும் ராத்திரியில வெளியே போயிட்டு லேட்டா தான் வர. என்ன திருட்டுத்தனம் பண்ற? உண்மையை சொல்லு. ஏதாவது தப்பு தண்டா பண்றியா? ஏன் இப்படி எல்லாம் பேசுற? பின்ன என்னையா, இங்க வீடே ரணகலமா இருக்கு. நீ என்னடானா சாவகாசமா வர? அதுக்கு என்ன செய்யறது வசு? இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாம் சரியா போயிடும். யோ யோ, என்னையா கால்ல கட்டு? என்னாச்சு? இதுவா? இது நம்ம கல்யாணத்துக்கு கார்த்திக் சார் கொடுத்த கிஃப்ட். என்ன உளற? ஆமா வசு, ஊர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சுட்டு கார்த்திக் சார் வீட்டுல போய் பத்திரிக்கை வச்சனா அவர் கோவப்பட்டு என்ன அடிச்சிட்டாரு. அப்போ கொஞ்சம் பேலன்ஸ் மிஸ் ஆகி கீழே கிடந்த ஆணியில கால்ல குத்திக்கிட்டேன். என்னது? ஆணி குத்திடுச்சா? ரத்தம் எதுவும் வந்துச்சா? லைட்டா வந்துச்சு. யோ, துரு புடிச்ச ஆணியா இருந்தா செப்டிக் ஆயிரோயா. தெரியும் வசு, அதான் டாக்டரை பார்த்து ஒரு ஆன்டிபயோட்டிக் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தேன். ஏயா இப்படி எல்லாம் கஷ்டப்படுற? என்னால இதெல்லாம் பார்க்க முடியலையா. ஒவ்வொரு நாளும் உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நான் பயந்துகிட்டே இருக்கேன். அதுவும் இன்னைக்கு நீ பண்ணி வச்சிருக்கிற காரியத்துக்கு இவ்ளோ நேரம் நீ உசுரோட இருக்கிறதே பெரிய விஷயம். அந்த அளவுக்கு உன் மேல எல்லாரும் கோவத்துல இருக்காங்க. அப்பா தாத்தாவை கூட நான் எப்படியாவது கட்டுப்படுத்திடுவேன். ஆனா கார்த்திக் என்ன பண்ணுவாருன்னு எனக்கு தெரியாது. உன் உயிருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் என்னையா பண்ணுவேன்? போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோ. நீ படுற பாடும் போதும், அதை பார்த்து நான் படுற அவஸ்தையும் போதும். மசு மசு, எப்ப நான் அந்த வீட்டுக்குள்ள வந்தானோ அப்பவே என் உசுறு மேல இருக்கிற ஆசையும் செருப்பு மாதிரி வெளியில கழட்டி வச்சுட்டு தான் வந்திருக்கேன் வசு.
என் லட்சியம், ஆசை, வாழ்க்கை எல்லாமே உன் கூட சேர்றதுல தான் இருக்கு வசு. இப்போதைக்கு இங்க என்ன நடந்தாலும் நான் பின்வாங்குற மாதிரி இல்லை. பாதி கிணறு தாண்டி போயிட்டேன். இதுக்கு மேலலாம் திரும்பி போக முடியாது வசு. நல்லதோ கெட்டதோ இந்த பயணத்தை இதோட கடந்து முடிச்சிடுறேன். நீ இத பத்தி எதுவும் கவலைப்படாத. நீ நிம்மதியா போய் தூங்கு. நிச்சயமா எல்லாமே நல்லபடியா நடக்கும். யோ, உன்னை என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியலையா? நான் பாட்டுக்கு சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருந்தேன். எங்க இருந்தோ வந்து ஏன் அப்படி எல்லாம் பண்ற? போதும், இப்பவே எல்லாத்தையும் நிறுத்திக்கலாம். என்னால முடியல. வசு, தேவையில்லாம யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத. எல்லாத்தையும் காலையில பேசிக்கலாம். இங்க பாரு, ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீ போய் தூங்க போ. யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோ, உனக்கு தான் பிரச்சனை. போ. போயா. இந்த அர்ஜுன் ரொம்ப மோசம். அவனை வெல்லவும் முடியல, தள்ளவும் முடியல. செவத்துல அடிக்கிற பந்து மாதிரி அதே வேகத்துல திரும்பி வந்துடுறான். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அவ்வளோ வேகமா மறுபடியும் மறுபடியும் என்கிட்டயே வரான். எவ்வளவு சொன்னாலும் கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறானே. இன்னைக்கு காலைல ஆணி குத்திடுச்சுன்னு வந்து நிக்கிறான். நாளைக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆனா என்ன பண்றது? நல்லா வாழ வேண்டிய வயசுல ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்? சரியான லூசு. நல்லா வாழ வேண்டிய வயசுல ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறான்? சரியான லூசு. அக்கா குரல் கேக்குது. அக்கா இன்னும் தூங்கலையா? தூக்கம் வரலடி. அப்படியா? எனக்கு தான் தூக்கம் வரலன்னு இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கேன். உனக்கு என்னக்கா வந்துச்சு? நீ எப்பவும் சாப்பிட்டீனா உடனே தூங்கிடுவியே. இன்னைக்கு என்ன ஆச்சரியமா இருக்கு, தூக்கம் வரலன்னு சொல்ற? எல்லாம் இந்த அர்ஜுன் பண்ற வேலையால வர டென்ஷன் தான். தேவையில்லாம கார்த்திக் வீட்ல போய் பத்திரிக்கை வச்சு வில்லங்கத்தை விலை கொடுத்து வாங்கியிருக்கான். ஆமாங்கா, அதான் கார்த்திக் குடும்பமா வந்து சண்டை போட்டுட்டு போனாங்களே, நான் ரொம்ப பயந்துட்டேன். ஏய், வெறும் வாய் சண்டைனா பரவாயில்லையே, கார்த்திக் அர்ஜுனை போட்டு அடிச்சிருக்காரு. என்னக்கா சொல்ற? ஆமா, அடிச்சு அவரை தள்ளி விட்டதுல அவரு கால்ல ஆணி குத்தி இருக்கு. இன்னைக்கு அந்த ஆள் வந்ததும் நல்ல புத்தி சொல்லி இன்னையோட எல்லாத்தையும் நிறுத்தி வச்சிடலான்னு நினைச்சேன். ஆனா பாவம் காலை நொண்டி நொண்டி நடந்து வந்தான். பார்க்கவே பாவமா இருந்தது. அப்புறம் பேருக்கு அட்வைஸ் பண்ண. ஆனா அதெல்லாம் கேக்குற ஆளா அவன்? பாவம்க்கா அர்ஜுன். ஆமாண்டி, வர வர அர்ஜுனுக்கு ஒண்ணுன்னா என் மனசு தாங்கவே மாட்டேங்குது. எவ்வளவுதான் வெறுக்கணும்னு நினைச்சாலும் என்னால முடியல. அக்கா நீ சரியில்லை. இதனால் வரைக்கும் அர்ஜுன் எனக்கு பிடிக்கல, அவனுக்கு என் மனசுல இடம் இல்லைன்னு பேசின. ஆனா இப்போ அவருக்கு ஒண்ணுனா என்னால தாங்க முடியாதுன்னு அன்பு சொட்ட சொட்ட பேசுற. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லக்கா. ஏய், இப்பவும் நான் அவனை எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லலையே. அவன் கஷ்டப்படுறத பார்த்தா என் மனசுக்கு கஷ்டமா இருக்குன்னு தான் சொன்னேன். இல்ல இல்ல, நீ தேவையில்லாம உன்னோட மைண்டோட ரூட்டை மாத்தாத. உனக்கும் கார்த்திக்கும் சீக்கிரமா கல்யாணம் ஆக போகுது. பந்தக்கால் நட்டு நலங்கு வரைக்கும் வந்தாச்சு. ஏன் தாலி கூட எடுத்தாச்சு. இப்ப போய் உன் மனச அலைப்பாய விடாத. அது உனக்கும் நல்லதில்ல, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதில்ல. என்ன பெரிய பேச்செல்லாம் பேசுற? அதெல்லாம் ஒண்ணு இல்லக்கா, நீ மனச போட்டு அலட்டிக்காம ஃப்ரீயா விடு. அந்த அர்ஜுன் பிரச்சனைய மறந்துரு. நானும் அப்படிதாண்டி இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா நடக்கிறது எல்லாமே என் பொறுமையையும் கட்டுப்பாட்டையும் சோதிக்குதே. எல்லாருமே அவனை வெறுக்கிறான்னு நினைக்கும் போது பாவமா இருக்குடி. அதுக்கும் மேல இப்படி ஏதாவது அடிக்கடி பட்டுட்டு வந்தா என்னால பார்க்கவே முடியல. அக்கா இதெல்லாம் ரொம்ப ஓவர். இப்ப என்ன, அர்ஜுன் மேல அன்பா இருந்து அவரை பாத்துக்கணும், அவ்வளவுதானே? நீ ஒன்னும் கவலைப்படாத, அத நான் பாத்துக்கிறேன்.
வேண்டாண்டி வேண்டாம். அர்ஜுன் பிரச்சனை என்னோடய போட்டும். உனக்கு எதுக்கு அந்த கவலை பிரச்சனையெல்லாம்? நீ போ, நான் பாத்துக்கிறேன். நீ போய் உன் வேலையை பாரு. அக்கா நீ ரொம்ப மாறிட்ட. அதெல்லாம் நான் மாறினா பரவாயில்ல, நீ போ. எனக்கு தூக்கம் வருது. அக்கா அக்கா போடி. அக்கா ஐயோ ச்சே. கூடிய சீக்கிரமே நீ என்கிட்ட வந்து உன் காதலை சொல்ல தான் போற.